Hello all, vanakkam and welcome to T20 World Cup preview. Final preview before the big final. கடைசி தடவை ஒன் லாஸ்ட் டைம் இந்த T20 வேர்ல்ட் கப் 2026க்கு ப்ரிவ்யூ பண்ண போறோம். இந்தியா நியூசிலாந்து, அதாவது ரெண்டு கண்ட்ரி T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோதுனாங்க. இதே இந்தியால இதே மாதிரி நிறைய வென்யூஸ்ல ஆடி இருக்காங்க. பட் அப்படின்னு சைலன்ஸ் பண்ற ஸ்டேடியம்ல ஒரு பெரிய ஃபைனலை டேக் ஆன் பண்ண போறாங்க. இந்தியா ஹேவ் பிளேட் லாட் ஆஃப் ஃபைனல்ஸ் லாஸ்ட் இயர், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நியூசிலாந்து ஆர் ஆன் த மணி, அவங்களுக்கு என்ன தேவையோ ரிசோர்சஸை வச்சு எப்படி அந்த கேமை ஜெயிக்கணுன்றதை மட்டும் யோசிச்சு ஜெயிச்சு வந்திருக்காங்க ஃபைனல்ஸுக்கு. ஸோ ரெண்டு பிக் டீம்ஸ் மோத போது. வணக்கம் பிடாக், வெல்கம் டு த ஷோ. ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லோ சாயில். அதாவது ஃபஸ்ட்டு எப்படின்னா, இப்போ நிறையா ஒரு நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்தியாவுக்கு மெயின் வில்லன் அந்த அகமதாபாத் ஸ்டேடியம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்குது, நான் அந்த டீமில் இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், டீம் மீட்டிங் போது கதவை சாத்திடுவேன். கதவை சாத்திட்டு அந்த வெளியிலேருந்து இருக்கிற நாய்ஸு உள்ளே வரக்கூடாது. ஒரு ஸ்டேடியம் எப்படி அவனுக்கு வில்லன் ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்ஸை ஃபஸ்ட்டு நான் உடச்சி எறிவேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி அவுட் சைட் நாய்ஸ் டு கெட் இன் டு த மைண்ட் செட் ஆஃப் த பிளேயர்ஸ் திங்கிங் அபவுட் த பிக் ஃபைனல். You think about the surface, you think about conquering conditions, you think about how to expose the loopholes, if any, the opposition have got. ஃபைனல்ஸுக்கு ஒரு டீம், உங்களோட ரெண்டு டீம் ஃபைனல்ஸ் வராங்கன்னா லூப் ஹோல்ஸோட எந்த டீமும் வராது. நல்லா ஆடினா தான் வர முடியும். ஆனால் எல்லா டீமும் will have its own strength and weakness. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்ஸு நிறையா இருக்கிறத விட இந்த வீக்னஸ், சின்ன வீக்னஸை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி மேட்ச் ஜெயிக்கலாம், அந்த கிளச் மூமெண்ட்ஸை எந்த டீம் சீஸ் பண்ணுதோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றதா ரொம்ப இது. இப்போ இங்கேயும் பாருங்க, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது பேர்லாம் சொல்ல விரும்பல. எப்படி திடீர்னு மும்பையில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிச்சு இந்தியாவுக்கு சாதகமாக கொடுத்தாங்க, எல்லா மேட்சும் நின்னுதே அப்படின்னு பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன் ஷுட் பி ரெஸ்பெக்டட். ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 2023 வேர்ல்டு கப் ஓடிஐ இந்தியா வாஸ் ரன்னர் அப். ஓகே, 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வாஸ் வின்னர். ஓகே, 2024 T20 வேர்ல்ட் கப்பு இந்தியா வின்னர். 2026 இப்போ ஃபைனல் வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2025 ஓடிஐ வேர்ல்ட் கப்பு உமன்ஸ் வின்னர். 2026 அண்டர்-19 வேர்ல்ட் கப்பு இந்தியா வின்னர். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எல்லாருக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கும். ஒருத்தரை பிடிக்கும், ஒரு டீமை பிடிக்காது. தட் ஹாஸ் டு பி ரெஸ்பெக்டட். நீ ஒரு வீரனா என்ன பண்ணும், அவனோட இறங்கி மோதி அவனை ஜெயிக்கணும். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அவனை இறங்கி மோதி. ஒரு கிரிக்கெட்டர் பாகிஸ்தான்ல சொல்லிட்டு இருக்காரு, இந்தியா வில் நாட் மேக் சூப்பர் எயிட்ஸ்னாரு. முதல்ல யூஎஸ்ஏ விட தோத்துருவாங்கன்னாரு. சூப்பர் எயிட்ஸ் வந்தாங்க. இந்தியா வில் நாட் மேக் இட் டு த செமிஃபைனல், தே வில் லூஸ் டு வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னாரு. செமிஃபைனல் வந்தாங்க. இந்தியா வில் நாட் மேக் இட் டு த ஃபைனல், தே வில் லூஸ் டு இங்கிலாந்துனாரு. இப்போ ஃபைனல் வந்திருக்காங்க. இப்போ இந்தியா வில் லூஸ் டு நியூசிலாண்டுன்னு இருக்காரு. அவரு எப்படா அதை சொல்லுவாருன்னு பார்த்தா சொல்லிட்டாரு. ஒரு ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர் பாகிஸ்தான்ல, அவரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ கூட ஒர்க் பண்றேன் நிறைய அவரோட. ஓகே, ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு என்னன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு, இப்போ எனக்கு இந்தியா பிடிக்காதா? இந்தியா இங்கிலாந்துல எனக்கு யாரை பிடிக்கும்? நான் ஏன் சொன்ன பயமா இருக்கு இங்கிலாந்து அப்படின்னு, டோர்னமெண்ட் முன்னாடியே அப்ரூவ் பண்ணி காமிச்சான். தே மைட் நாட் ஹவ் காட் த ரிசல்ட். நிறைய பேர் எனக்கு ட்வீட்ல ரிப்ளை பண்ணிருக்காங்க, சார் பயத்தை காமிச்சிட்டே பரமான, அவன் பயத்தை காமிச்சிட்டான். ஸோ அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்க ஏதாவது பேசும்போது பப்ளிக் டொமைன்ல உங்க விருப்பு வெறுப்பு இல்லாம என்னன்றதை சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா தான் எனக்கு நம்பர் 1 பிடிக்கும். வை ஐ செட் சவுத் ஆப்பிரிக்கா வில் நாட் ஹாவ் எ சான்ஸ். வீல்ஸ் கழண்டு வருது பேட்டிங்ல, அது தெரிஞ்சது எனக்கு ஜிம்பாப்வேயோட. அதுக்காகத்தான் என்ன சொல்லுவேன், இந்த பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணுறது, இவனுக்கு சான்ஸ் கொடுக்குற. இதுன்னா 5 வயசு குழந்தை ரங்கராட்டனமைய சான்ஸ் கொடுக்குறது. சரி நீயும் போய் ஒரு 2 ரவுண்டு சுற்றுன்னு, அப்படி சுற்றி தான் அவனுக்கு போச்சு மொமெண்டம் சவுத் ஆப்பிரிக்காக்கு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் எக்ஸ்பெக்டிங். ஸோ வென் யூ கிவ் யுவர் அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ், even though you have love, forget about the love. Give the honest perception because there are so many viewers watching. இப்போ அகமதாபாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றது நம்ம திருப்பி சொல்லிட்டே தான் இருப்போம். இப்போ ஐபிஎல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ T20 வேர்ல்ட் கப்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க,
சார் லாஸ்ட் மேட்ச் அகமதாபாத்தில் ஆடின போது 176 அடிச்சான் வெஸ்ட் இண்டீஸ். 17 ஓவரில் உங்க ஆளுங்க கூலிப்பட அடிச்சு நொறுக்கினாங்களே, நீங்க அப்பயுமா பேட்டிங் ஆட சொல்றீங்க அப்படின்னு. வெஸ்ட் இண்டீஸை பத்தி ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்கோம், 220 ரன்னு. அது குளம்போலே இருந்தாலும் 220 ரன்னு கீழே இருந்தால் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பின்னர்ஸும் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியாது, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியாது. தட் இஸ் அப்சல்யூட் பாட்டம் லைனு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி த வின்னிங் ஸ்கோர் கோஸ் டு 206. அதில் எந்த இதுவுமே கிடையாது. இந்த பிச்சும் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ட்ரூ. அந்த பிக்சர்ஸ் ஃபோட்டோ வந்து ஒரு எனக்கு வந்துருச்சு, அதனால சொல்கிறேன். இப்போ இந்த 6 மேட்ச்சில் என்ன இருக்கு பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 189, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 182. When you have average scores more than 180 in both the innings, you should understand what it is. அப்படிங்கும்போது when you play the big final, two quality teams playing, you need 206 no matter what. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க. முதல் 6 ஓவர்ல அவசரப்படாதீங்க. இங்கே அங்க 8 ஓவர் சொன்னேன், இங்க 6 ஓவர் தான் கதை. 6 ஓவர்ல 45க்கு 1, 7 to 20 கல்ட்டு. தயவு செஞ்சு அந்த டிவியில வர்றத பார்க்காதீங்க, பெருசா போடுவான், ஒரு ஃபயர் வரும், ஃபயரோட வரும். 7 to 14 கன்சாலிடேஷன் அப்படின்னுவான். 18 to 20 தான் ஃபினிஷாம். எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரி 18 to 20 தான் ஃபினிஷ். அதை பார்க்காதீங்கயா. 7 to 10லயே ஒரு 37 வந்துடணும், க்ளோஸ் டு 10 and over, ஒரு 82 for 1. அந்த மொமெண்டம் அங்கேயே இருக்கணும். அதுக்கப்புறம் 11 to 15ல ஒரு 53, 10.8 and over. கடைசி 5 ஓவர்ல 65 ரன் வந்துடும். That takes you to a score closer to 203 to 206, which absolutely is defendable in my humble opinion. In the World Cupல சீமர்ஸ் ஓட எக்கானமி 9.88, ஸ்பின்னர்ஸ் ஓட எக்கானமி 8.96. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்துட்டு பாம்பேலையும் அதான் சொன்னேன், நிறைய கிரவுண்ட்ல ஸ்பின்னர்ஸோட எக்கானமிக் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு. மும்பையில் வான்கடையில கிளியரா சொல்லிட்டேன், ஸ்பின்னர்ஸ் பிக்சருக்கே வரமாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த லெக் ஸ்பின்னரு, ரிஸ்ட் ஸ்பின்னரு, மிஸ்ட்ரி ஸ்பின்னரு அடி வாங்குவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உதாரணம் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஆதில் ரஷீது. ஒரு சிலதை சொல்றேன்னா கண்டிஷன்ஸை யோசிக்காம சொல்ல மாட்டேன். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இங்க வின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் பவர் பிளேல எந்த டீம் செட் பண்றாங்களோ டு தட் ஹியூஜ் லான்ச் ஆஃப் 7 to 20, which teams bats well in the first 6 overs, which team bowls well in the last 6 overs. The slog ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த 12 overs phase, பேட்டிங் first 6 overs, bowling in the last 6 overs, எந்த டீம் வந்து இதை டிக் பண்றாங்களோ they are going to lift the trophy. Vicky, please give me your thoughts before we can discuss the playing 11 of the respective teams. இல்ல, என்னோட தாட்ஸும் அதே தான் பீடாக். ரெண்டு டீமுமே வந்து டாக்டிக்கலா தேர் ஆல்வேஸ் ஆன் த ரைட் சைடுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்லேயே நியூசிலாந்து மைட் நாட் பீன் த மோஸ்ட் பவர்ஃபுல் டீம் ஆர் மோஸ்ட் எப்படி சொல்றது சார்ட் ஆஃப்டர் டீமா இருக்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி அண்ட் டாக்டிக்கலி தேவ் ஆல்வேஸ் டன் வெல். அதனால தான் அவங்க இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்றத நான் நம்புறேன். பிளஸ் நான் என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு தெரிஞ்சு ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வைஸ்ல மட்டும்தான் இந்த கேமோட எப்படி சொல்ற ரிசல்ட் வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் செமிஃபைனல்லையுமே வி சா சம் கேச்சஸ் கோயிங் டவுன் ஃப்ரம் கிளென் பிலிப்ஸ் கிட்டே நம்ம பார்த்தோம். அண்ட் இந்தியாவும் இஸ் நாட் 100% அந்த கேச்சிங்ல வந்து 100% இருக்காங்கன்னு சொல்ல முடியல. பட் இந்த கிரவுண்ட்ல இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் இந்த ரிங் ஆஃப் ஃபயர் சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்க போகுது. அண்ட் கேச்சிங் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். பிஃபோர் கோயிங் டு த பிளேயிங் 11 இந்த சில விஷயம் தான் நான் யோசிக்கிறேன். பட் இந்தியா ஹஸ் காட் இட் ஆல்வேஸ் ரைட்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா செமிஃபைனல்ஸ்ல த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் 20 overs தேவர் ஆன் கோர்ஸ். ரைட்டுனா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட், இதுதான் எங்களோட பிளான்னு கன் மாதிரி நிறுத்தினாங்க. அந்த திலக்கா ஹோல்ட் பண்ணாங்க, சிவம் துபே மேல அமிச்சாங்க. இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படின்னா இப்போ அபிஷேக் சர்மா அவுட் ஆனா இஷான் கிஷன் அவுட் ஆனா தூபே அவுட் ஆனா திலக் அவுட் ஆனா அக்சர். என்னடா வந்துகிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. ரைட் அவுட் ஆனா பாருங்க, சாம்சன் அவுட் ஆனா, ஸ்கை அவுட் ஆனா, ஹர்திக்கு மேல போகாது. இதுக்கு மேல இப்படி போகும்போது 8 பேட்ஸ்மேன் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்தியாஸ் காட் தேர் பிளான் சார்ட்டட் ஃபார் அ லாட் ஆஃப் வெரைட்டிஸ் தட் இஸ் கோயிங் டு பி இன் டிஸ்பிளே ஃப்ரம் நியூசிலாண்டு தான் நான் நினைக்கிறேன். வின் ஃபேக்டர் அண்ட் பிளேயிங் 11 போயிடலாம். என்ன மாதிரி காம்பினேஷன் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க பீடாக் ரெண்டு டீமும்?
பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அப்படின்னு அதை எப்படி வந்து சம்மரைஸ் பண்ணணும்னா, சாம்சன் இல்லைன்னா இஷான் உண்டு, இஷான் இல்லைன்னா திலக்கு உண்டு, அட்ரா அட்ரா 4-6 4-6 4-6, சாம்சன் இல்லைன்னா திலக்கு உண்டு, திலக்கு இல்லைன்னா தூபை உண்டு, அட்ரா அட்ரா 4-6 4-6 4-6, அப்புறம் வந்து ஹார்திக் தானே சோழிய முடிப்பானே அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி அதான் நாக்குமுக்க தான் அவங்களுக்கு. எப்படின்னா அந்த ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க இன்ஸ்பைட் ஆஃப் அபிஷேக் சர்மா ஃபெயிலிங். தே ஆர் நாட் ரியலி கேர்ட் அபவுட் பிகாஸ் ஆஃப் த டெப்த் வாட் தேவ் காட். இப்போ நியூசிலாந்து வந்து இந்த ஜிம்மி நேஷமை காட்டின்னு அழுது கடைசியில் வந்து அவங்களுக்கு அந்த புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னே நீங்க சொன்னது ரொம்ப கிளியர் பிடாக். ஐ டோன்ட் see them getting தவான் கான்வே in the mix ன்னு சொன்னீங்க ஒரு ஸ்பாட் ஆன். ஐ டோன்ட் see ரியலி தெம் கன்சிடரிங் தேவான் கான்வே இந்த மிக்ஸ். அவரை மறந்துட்டாங்க அப்படியே நான் விட்டுறேன்ட்டு. ஸோ அவங்க எப்படி அவங்களோட காம்பினேஷன் இருக்குன்னா, டிம் சைஃபர்ட்ஸ், ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், சாப்மேன், சாண்ட்னர், மெக்காங்கி, ஹென்ரி, ஃபெர்குசன், and the 11 will be either Duffy or Jamieson with James Neesham missing out. ஏன்னா அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த ஸ்டாட்ஸை பார்ப்பாங்க. அகமதாபாத்தில் 6 ஓவரில் ஃபாஸ்ட் போலர்ஸ் கொன்னு இருக்காங்க ஆப்போசிஷனை. யூ மைட் ஹவ் சீன் இட். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுக்கிறேன். ரெண்டு டீமே த லாஸ்ட் 3 விக்கெட்ஸ் ஈச். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரேஸ்ட் த்ரூ வெஸ்ட் இண்டீஸ் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். இஃப் யூ சி 2 ஓவரில் 29 ஃபார் நோலாஸ் இருந்தான். அவன் மகராஜா கொடுத்தான் முதல் ஓவர், அதெல்லாம் வேற விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு 52 ஃபார் 4 போது அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் பர்டிகுலர் கை லைக் கைல் ஜெமிசன் who can bat, who can definitely bat in equal terms with Jimmy Neesham, and can really be a threat with his tall release. I feel Kyle Jamieson will take the place of Jimmy Neesham, which in my opinion is the right thing. If you have any difference of opinion, please carry on, or else we can go to the Indian playing level. I am also expecting the same change, Pidog. Jimmy Neesham பதிலா ஜேமிசன் ஆடுவாங்க. ஏன் சொல்றேன்னா, நியூசிலாந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா யோசிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா யோசிக்கணும்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த 5 மேட்ச் சீரீஸ்ல இந்தியாவோட நம்ம என்ன பண்ணோம், அடி வாங்கணும் கரெக்ட், பட் ஆனா எல்லா இடத்தையும் ஷார்ட் பண்ணோம்ல. ஜேமிசன் தான் அந்த ஃபுல் அட்டாக்ல டஃபி கனபரன் அடி வாங்கினாரு, பட் ஜேமிசன் தான் அடி வாங்காம போட்டாரு, தப்பிச்சாரு நிறைய இடத்துல. அண்ட் அபிஷேக் சர்மாக்கு, சஞ்சு சாம்சனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பிக்கப் புல் அடிக்கிற 2 பிளேயருமே ஒருத்தர் ஆஃப் சைட்ல அடிப்பாரு, ஒருத்தர் லெக் சைட்ல அடிப்பாரு. ஸோ அந்த பேட்டோட ஸ்டிக்கர் கரெக்டா மேல பட்டுதுன்னா மேல கிளம்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் தே ஹேவ் ஆல்சோ சார்ட்டட் அவுட். சாம்சன் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க அந்த சீரீஸ்ல. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்க வாயால கேட்போம், இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்ன? நீங்க நெயில் பண்ணிட்டீங்க. மேட் மை லைஃப் ஈஸி. ஐ டோன்ட் see India making any playing changes in the playing level, which will remain as Sanju, Abhishek, Ishan, Sky, Tilak, Pandya, Dubey, Akshar, Arshdeep, Bumrah and Varun. But I somehow feel there might be a temptation in opening with Sanju Samson and Ishan, dropping Abhishek Sharma and getting a Rinku Singh in that place. நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போ ரிங்கு சிங்கை நீங்க கொண்டு வந்தீங்கனாலும் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 7 ஆன் அ பிச் வேர் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு லூஸ் ஏர்லி விக்கெட். யூ ஹாவ் அனதர் ஆங்கர் லைக் திலக் வர்மா இந்த மிடில் கேன் பேட் எனிவேர். அப்படிங்கும்போது என்னோட போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு வர முடியுமான்னு நான் பார்ப்பேன். ஸோ வாஷிங்டன் சுந்தர் கேன் ஆல்சோ ஆட் அனதர் டைமென்ஷன் ஆஸ் அ பேட்ஸ்மேன். இப்ப இவங்க எப்படி யோசிப்பாங்க, இல்ல தலைவரே ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டர் ரூல் இருக்குப்பா, ஆட முடியாது, முட்டாள் முட்டாள், ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட்மாங்க. என்ன அது வேற விஷயம். இப்ப நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், நான் என்ன சொல்றேன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் கேம் ஆஃப் த டோர்னமெண்ட். தெர் இஸ் நத்திங் கால்ட் கான்ஃபிடன்ஸ் ஆர் பேக்கிங் அப் மூவிங் ஃபார்வர்ட் பிகாஸ் த டோர்னமெண்ட் ends here. There is nothing called backing any player. Abhishek Sharma doesn't look to be in his elements என்ன பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு புட் மை செல்ஃப் இன் டு ப்ரெஷர் ஆல் த டைம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இஷான் கிஷனையும் சஞ்சு சாம்சனையும் இறக்குனா நீ மெக்கான்கியை வச்சு ஓப்பன் பண்ணிடுவா போலிங்க. அவங்க எதை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க போலிங்க மெக்கான்கியை வச்சு? ஈவன் தோ pitch which is going to be conductive for fast bowling னா அபிஷேக் சர்மா genuine weakness and the way he has got out to spinnersன்றதுனால அதையும் உடச்சேரியறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதை பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தேன். இஸ் ஆல்சோ a capable batsman in the end. It gives me another dimension to bowl a over or two rather than depending upon Dubey if I need an over or two. Please Vicky, if you want to add on, it looks like you put your finger up, we can go for win factor. இல்ல பிடாக், எனக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கேன். பட் ஆனா இது ஜஸ்ட் கிளாரிஃபையும் பண்ணுங்க. ஒரு மாசம் கூட ஒரு 40 நாள் முன்னாடி
இதே நியூசிலாந்து அட்டாக்கோட 5 கேம்ல 350 அடிச்சாரு அபிஷேக் சர்மா. ஸோ அபிஷேக் சர்மா வந்து அபிஷேக் சர்மா அப்படின்னு பயந்ததுக்கு ஒரு ரீசனும் அந்த சீரீஸ் தான். அந்த மாதிரி ஒரு பிளேயரை அதே ஆப்போனண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நீங்க சொல்ற மாதிரி பாட்டா விக்கெட் ஆட வைப்பீங்களா மாட்டீங்களா நீங்க? In the current form where he doesn't look confident, I won't play him. He might go there and get 100. He might go there and get 100. That is my wish list. நான் கோச்சிங் பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்ப்பேன், இது கடைசி மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட், இவனை டிராப் பண்ணா அடுத்த மேட்ச் என்ன ஆகும், டோர்னமெண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் என்ன ஆகும் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. ஐ நெவர் செட் திஸ் இன் த செமிஃபைனல். திஸ் பீயிங் த லாஸ்ட் கேம், I would take that risks. It's not about him failing. எல்லாருமே பட்லர் நம்ம திருப்பி சொல்லியா, அந்த டெக்னிக்கல் ஃபிளாவை அவர் கரெக்ட் பண்ற வரைக்கும் பட்லர் will not perform. பட்லர் ஒரு சர்டிஃபைடு போனஃபைடு லெஜெண்ட் அந்த இதுல. அப்படிங்கும்போது எனக்கு அபிஷேக் சர்மா இஸ் நாட் கிவிங் கான்ஃபிடன்ஸ் தி வே இஸ் பிளேயிங். யூ கேன் திங்க் அபவுட் திஸ் ஆப்போசிஷன், 5 மேட்ச் இவ்வளவு அடிச்சிருக்காரு அந்த மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. ரைட் நவ் when he is picking up his gloves and putting his pads on, what kind of mindset is in, what kind of confidence he is getting in, அதான் வைப்பேன் ஒழிய I will definitely drop him for the best sake of the team. இப்போ இந்த first 6 overs batting, Seifert explosive, Finn Allen explosive, ரவீந்திராவுக்கு கொஞ்சம் பேட்ல படுறது, சாம்சன் இஸ் இன் பிரிஸ்டைன் ஃபார்ம். அபிஷேக் சர்மா தான் அவங்க ஆடுவாங்க, நான் சொல்றதெல்லாம் நடக்காது. அபிஷேக் சர்மா இஸ் ஸ்ட்ரகிளிங், பட் அபிஷேக் சர்மா இஸ் அபிஷேக் சர்மா. இஷான் இஸ் ஆல்சோ பிளேயிங் இஸ் ஷாட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல எதுவும் பெருசா எட்ஜின்னு நான் பயஸ்டா இந்தியா கொடுக்க விரும்பல. கட்டசி 6 ஓவர் bowling, that is what exactly I said India has got a edge against England, applies here as well. Matt Henry is a tremendous bowler, but death overs can he rise on to the occasion? Yes, he has got the capability to do, but not in the same ranks of what India have got. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபர்கூசன் இஸ் ஆல்சோ குட், அதில் சந்தேகம் கிடையாது. ஜிமினிஷம் ஆடினா அது இந்தியாவுக்கு ஃபேவராக போகும். பட் கைல் ஜெமிசன் ஆடுறாங்களோ தெரியல. கைல் ஜெமிசன் ஆல்சோ நாட் குவிக், ஒன்றும் பெரிய இது கிடையாது. அவங்க டெத் ஓவர்ஸில் ஸ்பின் யூஸ் பண்ணுறது இல்லை. ஹர்ஷதீப் சிங் ஃபினாமினலாக போடுறாரு, பும்ரா ஃபினாமினலாக போடுறாரு, ஹர்திக் பாண்டியா ஃபினாமினலாக போடுறாருன்றதுனால இந்த லாஸ்ட் 6 overs டேமேஜ் கண்ட்ரோல் சீன் அப்படின்னு பார்த்தோன்னா that is go in the favor of India. So India will go with an edge of 65-35 in my opinion. So please add on to that before we go for game changes. பா ஃபைனலி ஒரு பிக் ஃபைனல்ஸுக்கு வந்து பீடா கொடுத்துட்டாரு அவரோட எட்ஜை. நான் இதுதான் கேட்டிருந்தேன். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அவரோட சைட் ஆஃப் பார்கெனை அண்ட் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணிட்டாரு. என் சைட்லேருந்து பீடா ஐ வுட் டெஃபினெட்லி கோ வித் வெரி வெரி ஸ்லெண்டர் லீட் வந்து 60-40 கொடுக்க போறேன் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. எப்படி நான் வந்து ஏன் வந்து 60-40 கொடுக்குறேன்னா, பட் சி அதே தான் நான் சொல்ற மாதிரி இட் இஸ் ஒன்லி அபவுட் த மேட்சப்ஸ். இந்தியாவோட டெத் பேட்டிங், அதாவது பவர்ஃபுல் ஹிட்டர்ஸுக்கு அகேன்ஸ்டா அவங்க கிட்ட என்ன குட்ஸ் இருக்கு ஒன்னு, ரெண்டாவது இந்தியா போட போற ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா அவங்க கிட்ட என்ன பேட்டிங் இருக்கு, இது மட்டும் தான் என்னோட காம்பினேஷன். ஸோ அதுல 20%, இதுல 20% சொல்லி 40% வந்து இன் ஃபேவர் ஆஃப் நியூசிலாந்து கொடுத்தாலும் 60% இந்தியா ஆர் ஆல்வேஸ் அஹெட்னு நான் ஃபீல் பண்றேன். இதுல 5%, இதுல 5% வந்து இந்தியா ஆர் டெஃபினெட்லி டேக்கிங் த கேம் அவே ஃப்ரம் நியூசிலாண்டு நான் ஃபீல் பண்றேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் the quality சொல்ல மாட்டேன், in terms of tactical and current form வச்சு நான் சொல்றேன். கரண்ட் ஃபார்ம்ல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் மைட் லுக் ஸ்லைட்லி அடி வாங்கின மாதிரி கூட இருந்திருக்கலாம் போன கேம். பிகாஸ் போன கேம் வாஸ் 500 ரன் கேம் இன் 40 overs. ஸோ அதனால எல்லாருமே ரன்னுக்கு போயிருப்பாங்க. அகமதாபாத்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் நிறைய விளையாடி இருக்காரு. டெத்ல தான் டெஃபினட்டா நெயில் பண்ணிடுவாரு ஷுவரா. அண்ட் டெத் பேட்டிங்லயும் வந்து கண்டிப்பா அடிப்பாரு. பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவரு. ஸோ இதுதான் என்னோட எட்ஜ். 60-40 இன் ஃபேவர் ஆஃப் நியூசிலாந்து கொடுத்துருக்கேன். இந்த பிக் கேமுக்கு கேம் சேஞ்சர் யாரா இருக்க போறாங்க பீடாக் ரெண்டு டீம்ல இருந்தும்? இப்போ I'm picking Tim Seifert for the first time for a reason. Tim Seifert's weakness பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் லென்ஸ் when you try and make him pull, அங்கதான் நிறைய இது பண்ணுவாரு. அதான் ஒரு கேட்சை குவிண்டன் டிகாங் விட்டாரு. when the lens was slightly shorter, மேல போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலேயும் சரி பிக்கப்லிக்கும் சரி பொழந்துருவாரு. இந்தியன் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய மேல போடுறாங்க அப்படின்றதுனால, பட் மேல போடுறது தான் ரைட்டு. பட் தட் இஸ் கோயிங் டு பி இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் சைஃபர்ட். சேம் மூமெண்ட் எதுவும் இல்லைன்னா there is a chance that he may take you on. So I'm picking Tim Seifert. அங்க நான் எதுவுமே சேஞ்சே பண்ண மாட்டேன். திலக் வருமா? வரும். அதனால இந்தியாவில் திலக் வர்மா, நியூசிலாண்டில் டீம் சைஃபர்ட். விக்கி, யூ ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் கேம் சேஞ்சர்ஸ் பிஃபோர் யூ கேன் ட்ரை அண்ட் ஸ்டம்ப் மீ. என்னோட கேம் சேஞ்சர் ஃபார் நியூசிலாந்து வந்து சாண்டா. ஐ எம் புட்டிங் அ வெரி சேஃப் பெட் பிகாஸ் சாண்டா கேன் பேட் தட் 20-25 balls. ஹீ கேன் மேக் அ டிஃபரன்ஸ்.
if needed 20-25 balls வந்துச்சுன்னா definitely he can make the difference with the bat. But with the ball, definitely I think if someone is going to stop India from doing what they did to England, is going to be Santa நினைக்கிறேன். ஸோ அதனால சாண்டனர் வந்து ஃப்ரம் நியூசிலாண்டு. நீங்க ஆட மாட்டாருன்னு சொல்றீங்க, நான் அபிஷேக் சர்மா ஆட மாட்டாரு இன்னைக்கு உடைக்க போறாரு நான் ஃபீல் பண்றேன். சண்டே அன்னைக்கு வந்து பிச்சு கலப்ப போறாரு, சும்மா பச்சை புல்லு பத்திக்க போகுது நான் ஃபீல் பண்றேன். அபிஷேக் சர்மா ஆடலன்னு சொன்னா கூட பீடாக் சொல்றது பீடாக் அகேன்ஸ்டா போக கூடாது, பட் என் மனசை வந்து கேட்கல. அபிஷேக் சர்மா நியூசிலாந்து போலர்ஸை நல்லா படிச்சிருக்காரு. ஸோ ஹி நோஸ் எவ்ரிபடி, ஹி ஹஸ் ஃபேஸ்ட் எவ்ரிபடி இன் எவ்ரி சிச்சுவேஷன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லயும் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா ஆடி 50 ரன்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு மிடில் ஃபேஸ்லயும் ஆடி இருக்காரு, அவங்க ஸ்பின்னர்ஸ்லயும் ஆடி இருக்காரு. ஹி நோஸ் வாட் இஸ் கமிங் அகேன்ஸ்ட் ஹிம். ஸோ டெஃபினட்டா ஐ திங்க் அபிஷேக் சர்மா இஸ் கோயிங் டு மேக் அ மார்க் இன் த ஃபைனல், பிக் ஃபைனல் ஃபார் ஹிம். அண்ட் ஐ திங்க் தே வில் பிளே ஹிம் டெஃபினட்டா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டோர்னமெண்ட் கொடுத்துடணும் தான் நினைப்பாங்க. நான் கௌதம் கம்பீர் என்ன எப்படி நினைப்பாருன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட திங்கிங் வைஸ், என்னோட ஒப்பீனியன்ல இருந்து பாக்குறதுக்கு அவுட் சைட்ல இருந்து இவ்வளவு தூரம் பேக் பண்ணிட்டாங்க. கடைசியா ஒரு இன்னிங்ஸ் நீ அடிச்சு குடுமாச்சான், நீ தான் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி ஆட வைப்பாங்க. அவர் அடிக்க தான் போறாரு. ஸோ அபிஷேக் சர்மா ஃப்ரம் இந்தியா வந்து என்னோட கேம் சேஞ்சர்ஸ். பியூட்டிஃபுல்லா ரெண்டு பேரும் வந்து இந்த ஒரு கிளாஷ் ஒன்று மோதிக்கிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எட்ஜும் கொடுத்துட்டாரு பீடாக. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து எட்ஜு கொடுக்கறது வந்து ரைட்டா போகுதுன்னு பார்ப்போம். 5%ல யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம், நீங்களா நாங்களான்னு பார்ப்போம். அண்ட் அகைன் நம்மளோட ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க ஃபேவரட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நான் திருப்பி அதே தான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு கூட 2-3 கொஸ்டின்ஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ளீஸ் விக்கி ப்ரோ, இதை நான் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை, இதை எனக்கு பார்த்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தா நாங்க அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி டெஃபினட்டா எல்லா கொஸ்டின்ஸையும் எடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐம் அகைன் சேயிங் we are closing in on 150K, so please do subscribe and post the questions. We will definitely pick the questions. இன்னைக்கோட கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு கல்லி கிரிக் வாரியர்ஸ் கேட்டிருக்காரு. ஹாய் ஆஷ் பி டாக் ஃபார் Hi Ash P Dog, for range hitting, is bracing the front leg or bending out front leg like usually what we will do for drive? Which one is better? And also give some points on hip shoulder separation கேட்டிருக்காரு. அதாவது பவர் ஹீட்டிங்ல ஃப்ரண்ட் லெக் வந்து பிரேஸ்டா பென்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஹிப் ஷோல்டர் செப்பரேஷன் பத்தி கேட்டிருக்காரு பவர் ஹீட்டிங்ல. பி டாக் ப்ளீஸ் டேக் இட் அவே. பியூட்டிஃபுல் கொஸ்டின். அது ஆஷ் பீடாக் இல்லை தம்பி, இது கேவி பீடாக. ஒரு சின்ன கரெக்ஷன், பட் ஒண்டர்ஃபுல் கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேஸ்ட் அண்ட் பென்ட். பிரேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நீ ஃப்ளெக்ஷனே இருக்காது. யூ வில் பி ஹேவிங் தட் அ ஸ்டிஃப் ஃப்ரண்ட் லெக், தட் இஸ் கால்ட் உங்களுக்கு பிரேஸ்டு. பிரெட்லி பாருங்க, அவருக்கு இன்ஜுரி வந்ததுக்கு நிறைய காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் வந்து அட் த ரிலீஸ் பாயிண்ட் வந்துட்டு பென்டா இருக்காது, பிரேஸ்டா மட்டும் இருக்கும். அதனால தான் நிறைய ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அவருக்கு வந்தது. ஸோ உங்களுக்கு பிரேஸ்டா இருக்கு அப்படின்னா ஃபார்வர்டா நீங்க வந்து வெயிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரீச்சே பண்ண முடியாது. பென்ட் அண்ட் பிரேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க ஃப்ரண்ட் நீ கொஞ்சம் பென்டா இருந்தாதான் ரேஞ்ச் ஹிட்டிங் இஸ் ஆல் அபவுட் ஹிட்டிங் ஃபிளாட், கனெக்டிங் அட் த ஸ்வீட் ஸ்பாட். இட்ஸ் நாட் அபவுட் டிஸ்டன்ஸ். ஓகே, இட் இஸ் அபவுட் த எலிவேஷன் வாட் யூ கெட்டுங்கும் போது உங்களுக்கு ஒன்லி இஃப் யுவர் ஃப்ரண்ட் ஃபுட் இஸ் பென்ட் அண்ட் பிரேஸ்டு, இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் போத். இப்போ கால் வந்து ஒட்டக்கச்சிங்க மாதிரி இப்படி மடங்க இருக்க முடியாது. இட் இஸ் கால்ட் அ மிக்ஸ் ஆஃப் பென்ட் அண்ட் பிரேஸ்ட். அப்போ என்ன ஆகும், then you can lean forward, reach closer to the ball and then you can hit. பிரேஸ்டா இருக்கீங்கன்னா தட் இஸ் அப்ரைட். பிரேஸ்டா இருக்கீங்கும் போது உங்களால ஃப்ரண்ட் ஃபுட் லீன் பண்ணவே முடியாது, because you got all the weight on your front foot with your front foot not bent and braced. அதெல்லாம் முன்னாடி நீங்க போகவே முடியாது. ஸோ ரேஞ்ச் ஹிட்டிங்கும் போது அந்த ஃப்ரண்ட் ஃபுட் பென்டா இருந்தால் தான் அந்த வெயிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் for you to get closer to the ball and hit. ரெண்டாவது வந்து அந்த ஹிப் அண்ட் ஷோல்டர் செப்பரேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி பவர் ஹிட்டிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். பவர் ஹிட்டிங்ன்றது you cannot have your front foot bent. Power hitting is going to be both the feet in a relaxed position, standing tall and upright. Power hitting is not about reaching like that. Power hitting is standing from the place and with a swing. அதை என்ன சொல்லுவாங்க எல்லாரும் கிரிக்கெட்டிங் டெர்மினாலஜில கால்ஃப் ஸ்விங்னு சொல்லுவாங்க. அந்த கால்ஃப் ஸ்விங் அடிக்கணும்னா நீங்க உங்களுக்கு வந்து நீஸ் பென்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்ரைட்டா தான் இருக்கணும், நீ ஃபிளெக்ஷன் ஈக்குவலா இருக்கணும். ஸோ யுவர் இன் அப்ரைட் பொசிஷன், பூம்னு அங்கேருந்து ஒரே அடி. தட் இஸ் கால்ட் பவர் ஹிட்டிங் வேர் யூ கெட் ஹைட் அண்ட் எலிவேஷன். இந்த ஹிப் அண்ட் ஷோல்டர் செப்பரேஷன்றது பர்டிகுலரா ரேஞ்ச் ஹிட்டிங்ல என்னன்னா
ரேஞ்ச் ஹிட்டிங்கிறது ஆஃப் சைடு யூ ஆர் ஹிட்டிங் இட் த்ரூ த லைன். இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. when you are trying to hit across the line, getting the ball from outside the off stump or in the stumps on the leg side, that is where your shoulder and hip separation will come. இப்போ உங்க ஃப்ரண்ட் ஃபுட் if it is pointing towards mid ஆஃப்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஹிப் அண்ட் ஷோல்டர் செப்பரேஷனே ஆகாது. ஏன்னா உங்க ஃப்ரண்ட் ஃபுட் இங்க இருக்கிறதுனால அந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் லாக் ஆயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹிப் டிரைவ், அந்த இது கேட்குற இந்த ஹிப் ஷோல்டர் செப்பரேஷன் எதுவும் எல்லாமே இப்படியே அடிக்க பார்ப்பீங்க. ஸோ போத் யுவர் ஹிப் அண்ட் ஷோல்டர் வில் பி இன் த சேம் பிளேஸ். அப்பதான் என்ன ஆகும்? ஸ்ப்ளைஸ் ஆஃப் த பேட்ல பட்டு அவுட் ஆவீங்க. So for you to try and hit the ball on the leg side, where you're trying to pick the ball from on the stumps or outside the off stump, your front foot should be pointing towards mid on or opened up. அப்பதான் என்ன ஆகும்? அந்த ஹிப் ஷோல்டர் லாக் ஓப்பன் அப் ஆகி ஹிப் டிரைவ் வில் கம் இன் டு த பிக்சர், வேர் த ஹிப் அண்ட் ஷோல்டர் செப்பரேஷன் இப்படி வந்ததுன்னா அந்த ரேஞ்ச் ஹிட்டிங்ல உனக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் பிக்கப் ஃபிளிக்ஸ் அடிப்பாங்க. ஸ்பின்னர் வந்து ஸ்லாக் ஸ்வீப் கிடையாது. Understand, slog sweep is when your front foot is bent, braced, you are down and hitting. இப்போ இதுல எப்படின்னா your front foot is slightly bent but you are slightly upright position, டப்புன்னு இப்படி அடிப்பாங்க. இந்த பெத்தலே நிறைய அடிப்பாரு, அதை டப்புன்னு அப்படி அடிப்பாரு. that is called a range hitting pickup flick against the spinner, against the delivery which is close to 90 to 100 meters. That is sheer timing, that is range hitting. So this is what the shoulder and hip separation is. This is the difference between range hitting and power hitting. Vicky, this is what little I know. Please let me know if you want to add on anything. If you are convinced, we can go for the next question. பியூட்டிஃபுல்லி சம்ட் அப் பிடாக். சும்மா எனக்கு வந்து அல்வா கொடுக்குறீங்களா லிட்டில் ஐனோன்னு சொல்லி. பயங்கரமா சூப்பரா வந்து ஹிப் ஷோல்டர் செப்பரேஷன் பத்தி நானே லெவல் 2 பத்தி உங்கள்கிட்ட கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன். நீ என்ன கலாய்க்கிறீங்க நீங்க வந்து. ரைட் பிடாக், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட் கொஸ்டின் வந்து அஸ்வின் 2636 கேட்டிருக்காரு. கேவி ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு பிடாக். ரெஸ்பெக்டட் பிடாக், யூ செட் தட் விராட் கோலி இஸ் ஹேவிங் அ டெக்னிக்கல் இஷ்யூ அண்ட் யூ மென்ஷன்ட் இட் ஆன் Crickbus also, but the recent form shows a different version of Virat Kohli and he's giving us some old vibes. In your opinion, did he correct those technical issues which resulted him this peak form yet again? Please answer this P-Dog அப்படின்னு கேட்டிருக்காரு. விராட் கோலியை பத்தி ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கிரிக்பஸுக்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப கரண்ட் ஃபார்ம்ல வந்து சும்மா பொழந்து கட்டிட்டு இருக்காரு. என்ன அவர் வந்து டெக்னிக் ஏதோ கரெக்ட் பண்ணிருக்காரா, இல்ல கொஞ்சம் அந்த பழைய வைப்ஸ் கிடைக்குது, அந்த 2016 அந்த செமிஃபைனல் வைப்ஸ், சாரி அந்த குவார்டர் ஃபைனல் வைப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருதே லைட்டா அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிடா? அப்சல்யூட்லி. இப்போ அவர் ரெட் பால் ஆடல, ஒயிட் பால்ல தான் ஆடுறாரு. ஈவன் தோ குட் பிச்சஸ். நான் கேட்குற கேள்வி ஒன்னே உங்களுக்கு, வாட் எவர் யூ ஹவ் அப்சர்வ்டு, இந்த மிருக ஃபார்முக்கு அவர் வந்தபோது இப்போ அவர் கவர் டிரைவ்ஸ் அடிக்கிறாரு. எத்தனை வந்து எட்ஜு நிறையா த போலர்ஸ் ஆஃப் காட், பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ரீச் பண்ணி டிஃபீட்டிங் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். உங்களுக்கு தேர்ட் மேன் கல்லியில் எத்தனை பால் ஏர்ல பறந்து போயிருக்குன்னு அவரோட கடைசி லாஸ்ட் 7-8 இன்னிங்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா? ஞாபகப்படுத்தி பார்த்து. இல்ல ரொம்ப பெருசா போன மாதிரி தெரியல. எல்லாமே நல்லா நச்சுன்னு மிடில்ல படுது, நல்லா ஸ்வீட்டா படுது. அண்ட் பலார் அடிக்கிறாரு, ஃபுல் ஃபார்ம்ல போய் பேட்டை விடுறாரு. அதாவது கவர் பால் போட்டானா இந்த பால் கவர் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. ஒரு டவுட்டே இல்லாத மாதிரி இருக்கு. அந்த கவர் டிரைவ்ல போட்டு 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 தான் அவரை எடுத்தாங்க. ஓகே, his strength has become his greatest weakness. That is what I mentioned. He has got a backhand across trigger. ஓகே, பியூட்டிஃபுல்லாக ஒரு பேக் அண்ட் அக்ராஸ் வந்துட்டு ஒரு க்ரௌச் எடுத்துட்டு டங்குன்னு அடிப்பார் கவர் டிரைவர். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, பேக் ஃபுட்டை கரெக்டாக நவுத்திட்டு ஃப்ரண்ட் ஃபுட் வந்து இப்படி ஓப்பன் அப் ஆயிடுச்சு. இப்படி ஓப்பன் அப் ஆனதுனால இட் இஸ் பாயிண்டிங் ஸ்ட்ரெயிட்ன்றால அந்த ஷோல்டர் வந்து ஓப்பன் அப் ஆயிடுது. இந்த ஷோல்டர் ஓப்பன் அப் ஆயிடுது. ஸ்டில் அவருக்கு எப்படின்னா, அவர் பால் குடிச்சு வளர்ந்த காலத்துலேருந்து கவர் டிரைவ் அடிச்சு வளர்ந்தவர். அவர் அண்டர் 15லேருந்து நான் பார்த்துருக்கேன் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில். நீ என்ன அவுட் சைட் ஆஸ்டம் போட்டால் விடுற பிஸ்னஸே டங்கேர்னு அடிச்சுடுவார். அப்படிங்கும் போது அந்த ஃப்ரண்ட் ஃபுட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் இது ஸ்ட்ரெயிட் டு த போலர். அப்படிங்கும் போது இந்த ஷோல்டர் இங்கே இருக்குங்கும் போது அந்த காலை நகத்தமாக அப்படியே ரீச் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு. ரெண்டாவது நான் அதை தான் சொல்லுவேன், உங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டு நியூட்ரல் பொசிஷனில் பிளான்ட் ஆனாதான் இந்த ஷோல்டர் வந்து கீழே போயிட்டு ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால்ல கவர் டிரைவ் ஆட முடியும்.
அவர் இந்த மாதிரி மிட் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் பண்றதுனால என்னாச்சு அவருக்கு, வென் எவர் இஸ் ட்ரைங் டு பிளே கவர் டிரைவ், ஃப்ரண்ட் ஃபுட் பிளான்ட்டே ஆகாம கிரவுண்ட்ல இப்படி இருக்கு, ஹீல் மட்டும் பிளான்ட் அவுட் ஆகி இப்படி இருக்கு, ஹீல் இப்படி இருந்ததுன்னா ஃப்ரண்ட் ஃபுட் முன்னாடியே போவாது, யூ வில் ட்ரை அண்ட் ரீச் ஃப்ரம் த கிரீஸ். தட் இஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ட்ரிகர் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியரா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிகரை பண்ண போய் 3 ட்ரிகர் வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. 1 2 3. அந்த 3வது ட்ரிகர் வரும்போது என்னாச்சு உங்களுக்கு, இந்த பேஸ் பெருசாயிடுச்சு அவருக்கு. அவருக்கு பெரிய ட்ரிகரே கிடையாது, பேக் பிரஸ் சின்னதாக இருக்கும், ஃப்ரண்ட் பிரஸ் வந்துட்டு உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். இந்த 3 ட்ரிகர் வர்றதுனால என்னாச்சு, எல்லா பாலும் ப்ரிடாமினாக ஃப்ரண்ட் ஃபுட்டில் கமிட் பண்ண ஆரம்பிச்சாரு. கமிட் பண்ணி இது பண்ணுறதுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி கமிட் பண்ணி வெயிட் முன்னாடி விழுறதுனால அங்கே போட்டு ஈவன் சீமா அது பிச்செல்லாம் நச்சக்கு அவர் வாங்கிட்டு போச்சு. இப்போ அவர் ஆடுறத பாருங்க, இப்போ அவர் பழசா கடைசி இன்னிங்ஸ் ஆடுறத பாருங்க, அவரோட பேக் அண்ட் அக்ராஸ் ஸ்டிக்கர் எப்படி வருது, என்ன பொசிஷன் நங்கூர மாதிரி வராரு. When someone was being sorted out by the same line, time and again, not producing his magic, is producing his magic now, there is definitely an improvement in his technique. I don't know who has worked on with it. They should be given credit, and Virat Kohli for also doing such a hard work. This is a brilliant question. Vicky, if you want to add on something, please add on, or else we can give our final thoughts. வை கிரேட் பிளேயர்ஸ்க்கும் லெஜெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சச்சின் அதே மாதிரி தான் ஒரு சின்ன தெர் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் கூட இருக்கு. அந்த கவர் டிரைவே அடிக்காம ஒரு 241 அடிப்பாரு. ஒரு லெஜெண்ட், ஒரு கிரிக்கெட்டரா இல்லாம லெஜெண்டா மாறது எந்த தருணம்னா, என்னோட வீக்னஸையே நீ யூஸ் பண்றியா, சரி நான் என் வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கிறேன், இப்போ நீ என்ன பண்ணுவ, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. அது பாக்குறதுக்கு நான் இவ்வளோ டெக்னிக்கலா அதை வாட்ச் பண்ணி நான் பார்க்கல. ஆனா விராட் கோலி அடிக்கிற இன்னிங்ஸ் வந்து கடைசி 3-4 இன்னிங்ஸ் வந்து அப்படி இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் அவர் சொல்ற மாதிரியே அஸ்வின் 2636 சொல்ற மாதிரியே அந்த பழைய விராட் கோலி வைப்ஸ் கிடைக்குது, பயங்கரமா இருக்கு. அண்ட் அவர் எப்பெல்லாம் ஆடுறாரோ அந்த மேட்ச் எல்லாம் உட்காந்து கம்ப்ளீட்டா பார்க்கணும், அவரோட பால் 1ல இருந்து ஃபினிஷ் பண்ற வரைக்கும் கம்ப்ளீட்டா பார்க்கணும்னு ஆசை இருக்கு. இந்த செக்மெண்ட்லயும் வந்து பியூட்டிஃபுல்லான 2 கொஸ்டின், பியூட்டிஃபுல்லா 2 எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃப்ரம் பி டாக். திருப்பி அதே தான் சொல்றேன், கொஸ்டின்ஸ் நிறைய அனுப்பிட்டே இருங்க, பி டாக் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு, வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால பியூட்டிஃபுல்லி சம்ட் அப் பி டாக். ஒரு பிக் கேம், 1.4 பில்லியன் ட்ரீம்ஸ். There is a lot of எப்படி சொல்றது, histories to be broken, புது ரெக்கார்ட்ஸ் டு பி மேட் நிறைய இருக்கு. 2 வருஷம் கன்சிக்யூட்டிவா வின் பண்ணதா இருக்கட்டும், 3 டைட்டிலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹோம்ல வின் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆக போது இந்தியா வின் பண்ணாங்கன்னா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதை கேட்கணும்னு ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த கேம் அனலைஸ் பண்றது, ப்ரிடிக்ஷன் கொடுக்குறது, இது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ஒரு இந்தியனா மனசுல அந்த இந்திய ரத்தம், எங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாலும் இந்திய ரத்தம் உடம்புல ஓடி இந்தியனா மூச்சு விடுறீங்க நீங்க. சோ அதனால உங்க மனசுல இருந்து சொல்லுங்க பீடாக், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்தியாவை வந்து இந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல பாக்குறதுக்கு, இந்தியா வின் பண்றதுக்கு. ஒரு பிக் 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 கிரெடிட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும், இந்தியன் பிளேயர்ஸுக்கும் சரி, சப்போர்ட் ஸ்டாஃபுக்கும் சரி. வெரி பிக் ஆல் த பெஸ்ட் டு தி இந்தியன் டீம். பிஃபோர் ஐ லீவ் இட் டு பி டாக், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியா இன் ஃபைனல்ஸ். நம்ம இதே மாதிரி ரிவ்யூல வந்து கோலாகலமா கொண்டாடணும், வந்து அந்த வின்னை வந்து கொண்டாடணும். அண்ட் தீஸ் ஆல் பிளேயர்ஸ் ஹேவ் ஒர்க் தேர், எப்படி சொல்றது, ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு நிறைய 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 உழைப்பு போட்டிருக்காங்க, நிறைய நிறைய ஒரு எப்படி டெடிகேஷன் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு. டெஃபினட்டா ஆல் த பெஸ்ட் டீம் இந்தியா. May the cricketing gods be with you, and we want you to see, we want to see you win. எனக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கு சொல்லும் போது. ஐ டோன்ட் நோ இஃப் ரிவ்யூல வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஒரு கிரேசியா இருக்கு எனக்கு. ப்ளீஸ் பிடாக். அதாவது ஒன்னே ஒன்று தான் சொல்றேனே, நான் பயந்தது the only team that can stop India's dream and 1.4 billion people's dream was England. For a reason I gave, and England ran them close for all money, அது எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஐ வில் நெவர் ரைட் நியூசிலாண்ட் ஆஃப். அஸ் ஐ செட், அவங்க ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணி தான் ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்க. அன்பீட்டனா இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஈட்டி இடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ when it comes to analysis, வின் ஃபேக்டர்ஸ், காம்பினேஷன், ஆனஸ்டாக எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன். அதை என்னோட வந்துட்டு நீங்கள் வந்து பெட்டராக வந்து கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக கொடுத்தீங்கன்னாலும் 60-40, அண்ட் தென் யூ ஹாவ் யுவர் ரீசன்ஸ், அண்ட் யூ ஆர் ஆல்சோ கான் ஒன் ஸ்டெப் அஹெட் பை பிலீவிங் அபிஷேக் சர்மா will do well அப்படின்னு நான் வந்து ஒரு கோச்சஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொன்ன கடைசி மேட்ச்ன்றதுனால there is good chance of you getting your prediction right on India, getting your prediction right on அபிஷேக் சர்மா as well. நம்மளோட இது லைஃப்ல வந்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க,
இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுங்க. தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ வாண்ட் ஆஸ் அ ட்ரூ ஃபேன் லைக் விக்கி செட். ஆனா நியூசிலாந்து கெடுதல் நினைக்காதீங்க. எப்பவுமே நீங்க எப்படி யோசிக்கணும்னா, ஆல்வேஸ் திங்க் அ பாசிட்டிவ் சைட் ஆஃப் இட். ஐயோ சைஃபட் அவுட் ஆகணும், மிச்சேல் அவுட் ஆகணும்னு நினைக்காதீங்க. விக்கி சொல்ற மாதிரி அபிஷேக் அடிக்கணும், திலக் அடிக்கணும், வருண் நல்லா bowling பண்ணணும். ஆல்வேஸ் திங்க் ஆன் அ பாசிட்டிவ் சைட் ரேதர் than திங்கிங் ஆன் த நெகட்டிவ் சைடு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு டீம் தோத்துட்டு அப்படியே நிக்க போறாங்க பிரசன்டேஷன்ல, இன்னொரு டீம் அப்படியே செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொடியை வச்சுப்பாங்க, அப்படியே எல்லாரையும் கட்டி பிடிச்சிப்பாங்க, மெடலை கடிப்பாங்க. ஒரு டீமுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெதர் உங்களுக்கு பிடிச்ச டீமா இருந்தாலும் சரி, அது பாகிஸ்தானாவே இருக்கட்டும், அவனுக்கு கெடுதலே நினைக்காதீங்க. வி விஷ் நியூசிலாந்து ஆல்சோ ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்லி டீம் தட் கேன் ஸ்டாப் India's dream is England. That is out of the way. I'm not taking New Zealand for granted. India will be the first team to defend a T20 title. India will be the first team to win 3 T20 World Cups in a row. ரொம்ப சிம்பிள். ஏன்னா விக்கி சொல்லிட்டாரு அது நடக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லைட்டா ஏத்தி விடுறேன். We will come back for one last review to end up this T20 gala in a grand way once the game gets over with your 200% accurate, knowledgeable, committed, lovable Blast Vignesh. Until then, we see you starting the episode with Jai Hind and Vande Mataram. Thanks a lot and bye bye.